கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறவர், நாம் செய்கிற கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். எந்த வேதனைகளையோ துன்பங்களையோ அவர் அனுமதிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் எந்த வேதனைகளோ எந்த ஒரு பிரச்சனைகளோ இருக்காது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று. நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, அவருடைய சித்தத்தை செய்யும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று. நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியிலே தீமையான காரியங்களை செய்வோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும், உத்தமம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், நீதியான காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அறிந்து அதன்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மையோடு வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே நம்முடைய குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தீமையான காரியங்களை செய்துவிடக்கூடாது. தேவன் நம்முடைய தொழிலை, வியாபாரங்களை, நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து வருமானத்தை கொடுப்பார், கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், பாக்கியத்தையும் நன்மையை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். எந்த வேதனைகளுக்கோ எந்தவித காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே வேதனை, கண்ணீர்? ஏனென்றால் பண ஆசைக்கு இடம் கொடுத்து சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்கிறார்கள். அதனாலே அந்த குடும்பங்களிலே அநேக வேதனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பண ஆசைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம் வேலைகளை உற்சாகமாய் செய்ய வேண்டும், தொழில்களை உற்சாகமாய் செய்ய வேண்டும். கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், வர்த்திக பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று. நாம் எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும், நம்முடைய குடும்பத்தின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றியப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மை துதிக்கிறோம் 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 அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை தொடுவீராக. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே இப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். இப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற மணவாளனை ஏற்ற மணவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளெல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை தொடுவீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். கர்த்தரே கரம் பிடித்து வழி நடத்துவீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. ரீபா ரபா ரபா தூ ரபா கே ரே ஷேகேலா ரத ரபா 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 தன ஹதர ஷதரபல ஹதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கபா ரஷாக்கா ரதன ஹந்தரோ ஷதனமல ஹதுரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதியில்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை தொடுவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு சொந்த வீடே வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வாடகை கட்ட முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் செய்து கொடுங்கப்பா. இப்படியே நன்மையினால் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கு விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி நன்மையினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ, துன்பங்களோ, துக்கங்களோ பிள்ளைகளை தொடராதபடிக்கு நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.